நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல உங்களுடைய குடும்பத்துல உங்கள் வீட்டுல ஏவல் பில்லி சூனியம் செய்வினை பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான வழிமுறை என்ன அப்படிங்கறத பார்க்க இருக்கோம். ஒரு சிலருக்கு எதிரிகள் இருப்பாங்க. குடும்பத்திலேயே ஒரு சில எதிரிகள் இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக எதிரிகள் இருக்கலாம். அப்படி எதிரியாக இருப்பவர்கள் ஏவல் பில்லி சூனியம் போன்ற மறைமுகமான செயல்களை செஞ்சாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நீங்க அறிந்து கொள்வதற்கு ஒரு எளிய வழியை நீங்க கடைபிடிக்கணும். அமாவாசை அன்று ஒரு தேங்காயை நீங்க வாங்கணும். அந்த தேங்காயை பூஜை அறையில வச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைத்து மனதார நீங்க வேண்டிக்கணும். அதாவது, எங்களுடைய குடும்பத்திற்கு யாராவது ஏவல் பில்லி சூனியம் செய்வினை செய்திருந்தா அதை எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு அந்த தேங்காயை எடுத்து முதல் நாள் பீரோவில் வைக்கணும். 2வது நாள் சமையல் அறையில வைக்கணும். 3வது நாள் குடும்ப நபர்கள், அதாவது குடும்பத்துல இருக்க எல்லாருடைய தலையையும் 3 முறை சுற்றி, வலப்புறம் 3 முறை இடப்புறம் 3 முறை அப்படின்னு சுற்றி அந்த தேங்காயை வீட்டுக்கு வெளியிலே கொண்டு போய் வச்சிடணும். வெளியே அப்படின்னா வீட்டு வாசற்படிக்கு வெளியில நீங்க வச்சிடணும். 4வது நாள் காலையில அந்த தேங்காயை நீங்க உடைச்சு பார்க்கணும். உடைக்கும் போது வீட்டிற்கு வெளியே வச்சுதான் உடைக்கணும். வீட்டிற்குள்ள அந்த தேங்காயை அடுத்து கொண்டு வரக்கூடாது. தேங்காய் நன்றாக இருந்ததுன்னா உங்களுக்கு செய்வினை பாதிப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செய்வினை பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் நல்லா இருந்தாலும் அல்லது அழுகி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த தேங்காயை நீங்க உபயோகப்படுத்த வேணாம், அதை வெளியில போட்டுடலாம். ஒருவேளை தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா எதிரிகள் உங்களுக்கு மிகவும் பலமாக இருக்காங்க, அதற்கான பாதுகாப்பை நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் செஞ்சுக்கிறது நல்லது. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான வழிமுறைகளையும் இறைவன் நமக்கு அந்தந்த நேரத்திற்கு யாராவது ஒருத்தர் மூலமாக காட்டுவாரு. அதை நீங்க பயன்படுத்தி அதை கொண்டு நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கலாம். இறைவன் அருளால நிறைவான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டேன். நம சிவாய.